அவருடைய சாந்தியும் அருளும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும், அவர்கள் நடிச்சோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு இந்த தக்பியா வகுப்பில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மார்க்க உபதேசங்களை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை மீண்டும் நமக்கு வழங்கி இருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறைகள் எடுத்து பாருங்க. அப்பப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறைகளில் பல விஷயங்களை நான் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படி புதுப்பிக்கலை அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம விட்டு போயிடும். அப்படிங்கிறனால அவ்வப்பொழுது நாம் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோனு, அந்த மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட நாட்களில் தான் வேலிடிட்டி இருக்கும். குறிப்பிட்ட நாட்களில் தான் வேலிடிட்டி இருக்கும். அந்த வேலிடிட்டி முடிகிறதுக்குள்ளே அது என்ன செய்யணும் அப்படின்னா திரும்ப ரீசார்ஜ் பண்ணணும். அப்படி ரீசார்ஜ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோனை வந்து யாருமே என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. நம்முடைய இணைப்புகள் வந்து துண்டிக்கப்படும். வீட்டில் வந்து கரண்ட் இருக்கும். 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கரண்ட் பில்லு கட்டலை அப்படின்னா ஃபீஸை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யாது, வீட்டில் வந்து கரண்ட் இருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா அப்பப்போ புதுப்பிச்சுட்டு கொண்டே இருக்கணும். பயன்படுத்துகிற ப்ரஷ் இருக்குது பாருங்கள், பல் விளக்குற ப்ரஷ்ஷு, அது வந்து ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னால், அதுக்கப்புறம் வேறு ப்ரஷ்ஷு பயன்படுத்தலை அப்படின்னா நம்மளுடைய ஈறுகள்லாம் நாசமாயிடும். அதையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா புதுசாக என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் என்ன செய்கிறோம் அப்படின்னா புதுப்பிச்சு கொண்டே இருக்கிறோம். அது ரொட்டேஷனாக நம்முடைய லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி காலையில் எந்திரிச்சு நான் பல் விளக்கலன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய வாய் சம்மந்தப்பட்ட எல்லாமே என்ன செய்யும், பழுதடைஞ்சிடும். அதுக்காக நான் காலையில் எந்திரிச்சோன்னா மஸ்ட்டு விரும்புகிறனோ விரும்பலையோ என்ன செய்யணும், என்னுடைய வாயை சுத்தம் செஞ்சு நான் அதை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறேன். அன்றாடம் குளிக்கிறேன். குளிப்பதன் மூலமாக என்னுடைய உடலை புதுப்பிச்சுக்கிறேன். என்னுடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை நான் சரி பண்ணிக்கிறேன். இப்படி எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா ரொட்டேஷனாக நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு காலங்களை நம்ம என்ன செய்கிறோம்னா புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எல்லாத்தையும் புதுப்பிக்கக்கூடிய நம்ம ஈமானை புதுப்பிச்சிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்கிறதில்ல, பார்க்குறதே இல்லை. எல்லாமே ஒரு கட்டம் வரைக்கும் தான் வேலிடிட்டி. அதுக்கப்புறம் அதை வந்து சரி பண்ணணும், அதை ரீசார்ஜ் பண்ணணும், அதை வந்து ரீகன்சிடர் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம வச்சுருக்கிறோம். இப்படி எல்லாத்தையும் வச்சுருக்கக்கூடிய நாம் எல்லாத்தையும் பார்க்குற நம்ம ஈமான் ஒன்று இருக்குது. அந்த ஈமான் வந்து நல்லா இருக்கா அல்லது பழுதடைஞ்சு போச்சா, கெட்டு போச்சா, பலகீனமாயிடுச்சா, ஈமானை வந்து நம்ம புதுப்பிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனையும் சிந்தனையும் நமக்கு என்ன செய்கிறது இல்லைன்னா இறை சார்ந்த விஷயங்களில் வர்றதே இல்லை. இறை சார்ந்த விஷயங்களில் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா ஈமானை புதுப்பிக்கிறது. ஈமான் சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான கல்வி என்ன அப்படின்னா ஈமான் என்பது கூடக்கூடியது, குறையக்கூடியது. ஈமான் சம்பந்தமான அடிப்படையான கல்வியை நம்ம விளங்கணும். அல் ஈமானு யஸீது வ யன்குஸ். ஈமான் என்பது கூடும் குறையும். இதான் வந்து ஒரு முஸ்லீம் முதலாவது அவனுடைய கொள்கை ரீதியாக
ஈமான் அவர் எப்படி விளங்கி வச்சுருக்கணும் அப்படின்னா, ஈமானை நான் எப்படி விளங்கி வைத்திருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு அடிப்படை இருக்குது. அப்போ அந்த ஈமானை பற்றி நான் என்ன விளங்கி இருக்கணும் அப்படின்னா, ஈமான் என்பது கூடும் குறையும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யணும் அப்படின்னா நாம் தெரிந்து வைத்திருப்பது, அறிந்து வைத்திருப்பது அவசியமான ஒன்று. ஈமான் இல்லை அப்படின்னா நான் நஷ்டத்தை தவிர எதையும் பார்க்க முடியாது. ஈமான் தான் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான யதார்த்தம் என்ன, ஹக்கீகத்துல் இன்சான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தமான இயற்கையான தாற்பயம் என்ன அப்படின்னா அவர் இறை நம்பிக்கையோடு வாழ்வது. இறை நம்பிக்கையோடு அவர் வாழலை அப்படின்னா என்ன ஆகும்? திருமறை குர்ஆனுடைய 5வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமை யக்ஃபுர் பில் ஈமானி, எவர் ஈமானை விட்டு விடுகின்றாரோ, புறக்கணிக்கிறாரோ, நிராகரிக்கிறாரோ, ஃபக்கத் ஹபித அமலு, அவருடைய எல்லா அமலும் அழிஞ்சிடும். நான் ஈமான் விஷயத்தில் கவனமற்றவனாக இருக்கிறேன், என்னுடைய இறை நம்பிக்கையினுடைய விஷயத்தில் நான் கவனமற்றவனாக இருக்கிறேன். அப்படி கவனமற்றவனாக நான் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய அமல் அழிஞ்சிடும், என்னுடைய செயல்பாடுகள் அழிஞ்சிடும். இப்போ அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, வமை யக்ஃபுர் பில் ஈமானி ஃபக்கத் ஹபித அமலு, எவர் ஈமானை விட்டு விடுகின்றாரோ, ஈமானை புறக்கணிக்கிறாரோ, நிராகரிக்கிறாரோ, அவருடைய செயல்கள் அழிந்துவிடும். வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன், அவர் மறுமையில் நஷ்டவாளியாக வருவார். ஒருத்தர் ஈமான் கொல்லாமல் இருக்கான் அப்படிங்கிறவனை பற்றியே பேசலை. இது ஒருத்தர் ஈமானே கொல்லலை, குஃபுரில் இருக்கவனை பற்றி பேசலை. இது குஃபுரில் இருக்கக்கூடிய ஒருத்தனை பற்றி பேசலை. இது யாரை பற்றி பேசுது அப்படின்னா, நம்மளை நம்பிக்கையாளர்கள் நம்ம சொல்கிறோமா இல்லையா? நம்மளாம் யார்? பொதுப்படையாக கட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளாம் முஸ்லீம்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவங்க. குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு யாரை பார்த்து சொல்கிறான்? யாரோ ஒருத்தரை பார்த்து சொல்கிறானா? அது என்னை பார்த்து சொல்கிறான். ஏன்னா நான் என்ன செய்கிறேன்? அவனை ஏற்றிருக்கிறனால யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு எங்கெல்லாம் வசனம் வருதோ அப்போலாம் நான் என்ன யோசிக்கணும்? எனக்கு ஏதாவது அல்லாஹ் சொல்கிறான்னு யோசிக்கணும். அதான் இங்கே விஷயம். யாரோ ஈமான் கொண்டவர்கள் அல்ல, நம்ம தான். அது எல்லா முன்னிலையும் என்னை பார்த்து தான் சொல்லப்படுது அப்படிங்கிற அந்த எண்ணமும் சிந்தனையும் வரணும் நமக்கு. அப்போ அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், ஈமானை நிராகரித்தல் அப்படிங்கிறது என்னென்னா, ஈமான் கொள்ளாமல் இருத்தல் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஈமான் கொள்ளாமல் இருக்கிறது, அல்லாஹ்வை ஏற்றுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஈமான் வைமை யக்ஃபுர் பில் ஈமான்னா நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டேன், ஈமானுடைய அம்சங்களை ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த ஈமானை நான் பாதுகாப்பதற்கான காரியங்கள் என்ன செய்யலைன்ட்ட இல்லை. அந்த காரியங்களை நான் என்ன செஞ்சிட்டேன்? பொடுபோக்காக இருக்கிறேன், அதை கவனம் இல்லாதவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஈமான் என்ன ஆகும்? என்னை எங்கே கொண்டு போய் வழிகேட்டில் கொண்டு போய் என்ன செய்து விட்டுரும். அப்படிங்கிறனால தான் அல்லாஹ் சொல்கிறான், அப்படி நீங்கள் போயிட்டீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் செஞ்சு வச்சுருப்பீங்க பாருங்கள் செயல், அதுவும் என்ன அழிஞ்சிடும்? அழிஞ்சு போயிடும். அதுவும் அழிஞ்சு போயிடும். இப்போ ஈமான், ஒரு மனிதன்ட்ட ஈமான் இருக்குது. ஈமான் கொண்ட பிறகு அவனுடைய அடிப்படையான செயல்பாடுகள், அவனுடைய காரியங்களை இப்படி அமைச்சிக்கணும் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கான். அதை அமைச்சிக்கல அப்படின்னா அது அழிஞ்சு போயிடும். பல விஷயங்களை உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, சஹாபாக்களுக்கு எல்லாம் சொன்னான், ரசூல்லா முன்னால் சத்தத்தை உயர்த்தின அப்படின்னா உன் அமல் என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சப்தத்தை உயர்த்தாமல் இருப்பது ஈமானுடைய அம்சங்களில் ஒன்று. அது ஈமானுடைய அம்சத்தில் ஒன்று. அதை நீங்கள் புறக்கணிச்சிட்ட அப்படின்னா உன் செயல் என்ன ஆகும்? எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதுக்கு பயந்தாங்க சஹாபாக்கள். ஐயோ, நான் ரசூலுல்லாஹ் முன்னால் சத்தமாக பேசிட்டேனோ, என் செயலெலாம் அழிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் என்னது அவங்களுக்கு ஏற்பட்டது. அப்போ அந்த அடிப்படையில் நான் என்ன செய்யணும்? என்னுடைய ஈமானில் நான் ஈமான் கொண்ட பிறகு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா என்னுடைய ஈமான் என்னை விட்டு போயிடக்கூடாது. அப்போ ஈமான் சம்பந்தமாக நான் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஈமான் என்பது கூடும் குறையும். ஈமான் என்பது கூடும் குறையும். எந்த அளவுக்கு கூடும் அப்படின்னு சொன்னால், யஸீது ஹத்தா யபுலுக அல ஸமாவாத்தி ஸபா, 7 வானங்கள் எவ்வளோ பெருசு அந்த அளவிற்கு ஈமான் உயரும். அந்த அளவுக்கு என்ன செய்யும்? ஈமான் உயரும். அதே போல் என்குசு ஹத்தா யஸ்கிரு இலா அஸ்ஃபலி சாஃபிலின், அதில் பாதாளத்துக்கு என்ன செய்யும்? ஈமான் போய் குறைஞ்சி ஒன்றும் இல்லாமல் ரொம்ப உயரவும் செய்யும், டாப் மோஸ்ட்டாக போகும்.
இருக்கிறதுலையே அடிக்க என்ன செய்யும் போயிடும். அதான் ஈமான். அப்போ அந்த ஈமானை பொறுத்த வரைக்கும் கூடும் குறையும் அப்படின்னு சொன்னால் நான் எதில் கவனம் செலுத்தணும்? எதில் கவனம் செலுத்தணும்? ஈமான் கூடுறதில் கவனம் செலுத்தணும். அப்படி தானே? ஈமான் நம்ம கூடணுமா குறையணுமா? எதில் கவனம் செலுத்தணும்? அப்புறம் நம்ம வந்து ஈமானை கூட்டிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத என்ன செய்யணும் நம்ம பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல் ஈமான் இருக்கா இல்லையா, ல யஹ்லுகு, ஈமான் என்பது என்ன ஆகும் அப்படின்னா, ல யஹ்லகு, ஈமான் என்பது பழுதடைஞ்சு போயிடும். அதாவது கந்தலாகி போயிடும்னு அர்த்தம். ட்ரெஸ் இருக்குல்ல, நம்ம போடுற உடுப்பு வந்து துவச்சி போட்டால் அந்த உடுப்பு என்ன ஆகும்? ஒரு கட்டத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். தொட்டவனாவும் என்ன செய்யும்? கிழிஞ்சு வந்துடும். அப்படி தான் நம்முடைய ஆடை, நம்முடைய ட்ரெஸ், அதோட ட்ரெஸ்ஸுடைய நிலைமை அதுதான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல் ஈமான ல யஹ்லகு, ல யஹ்லகு ஃபி ஜௌஃபி அஹதிக்கும், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் என்பது பழுதடைந்து என்ன செய்ய கந்தலாயிருங்கிறாங்க. உங்களுடைய ஈமான் என்ன செஞ்சிடும்? கந்தலாயிரும். கமா யஹ்லகு சௌப், ஆடை எப்படி கந்தலாகுதோ அதே போல் உங்கள் ஈமானும் கந்தலாயிரும். அப்போ அந்த ஈமானை புதுப்பிக்கிறது என்பது யாருடைய கடமை? ஒவ்வொரு மூமினுடைய, ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் வந்து சொல்லி காட்டுகின்றது. அதுக்காக என்னவெல்லாம் செய்யணும்? ஈமானை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்ன, வழிவகைகள் என்ன? இது ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் என்னுடைய ஈமானை அதிகரிப்பதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கணும். சஹாபாக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஈமானை அதிகரிப்பதற்கென்று என்ன செய்வாங்க அப்படின்னா மெனக்கெடக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னு ஒரு ஈமானை அதிகரிப்பதற்காக மெனக்கெடுவாங்க. நம்ம என்ன மெனக்கெடுறோம்? நம்ம மெனக்கெடுறோம், ஆனால் எப்படி மெனக்கெடுறோம் நமக்கே தெரியாது. ஈமானை அதிகரிக்க என்னுடைய மெனக்கெடல் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு முன்னால் வச்சு என்னவெல்லாம் யோசிப்போம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஈமானை நான் அதிகரிப்பதற்காக என்னென்ன மெனக்கடல்களை நான் வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறது என்ன செய்யணும் யோசிக்கணும். அப்படி மெனக்கடல்களை மார்க்கம் சொல்லியும் தருது. நீங்கள் ஈமானை அதிகரிப்பதற்கு உங்களுக்கு வழியை நம்மளே சொல்லித்தரோங்கிறாங்க. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்னோட ஈமான் குறைஞ்சிருச்சுன்னா என்ன செய்கிறது? சஹாபாக்களுக்கு அந்த பயம் நிறையா இருந்துச்சு. எந்த அளவுக்கு அவங்க யோசிப்பாங்கன்னா, வீட்டில் உட்காந்துருப்பாங்க, பிள்ளைங்களோடு இருப்பாங்க, பிள்ளைங்களோட சாப்பிடுவாங்க, மனைவி மக்களோடு இருப்பாங்க, விளையாடுவாங்க, போவாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு பயம் வந்துடும். இவ்வளோ நேரம் அல்லாஹ் ரசூலை பற்றி நம்ம நினைக்கலையே, இவ்வளோ நேரம் மார்க்கத்தை பற்றி நம்ம யோசிக்கலையே, ஒருவேளை நம்ம வந்து நம்மள்கிட்ட ஈமான் இல்லாமல் போச்சோ அப்படின்னு என்ன செஞ்சிடும், அவங்களுக்கு பயம் வந்துடும். அதனால தான் ஹந்தலாங்கிற ஒரு நபித்தோழர் என்ன செய்வார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னார், நாஃபக்க ஹந்தலானார், ஹல்லான நயவஞ்சகன் ஆகிட்டான் அப்படின்னார். ஒரு சஹாபி ஷஹீதாக்கப்படக்கூடிய ஒரு நபர் ஷஹீதாக்கப்படுறாரு. ஆனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னார், என்ன சொல்கிறாரு, நாஃபக்க ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆகிட்டான் அப்படிங்கிறார். அவருக்கு என்ன பயம்னா, வீட்டில் இருக்கும்போது பிள்ளைங்களை பற்றி பேசுகிறோம், குடும்பத்தை பற்றி பேசுகிறோம், குடும்பத்துடைய வரவை பற்றி பேசுகிறோம், செலவை பற்றி பேசுகிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி யோசிக்கலையே, ஆஹா அப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்மளுடைய ஈமான் நம்மளை விட்டு போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஒரு கவலையும் என்ன செஞ்சோம் அவங்களுக்கு ஏற்பட்டது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சிந்தனை என்பது என்ன செஞ்சுன்னா சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. அதனால் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஈமானை அதிகரிக்கிறதுக்காக சில வேலைகளை செய்வாங்க. சஹாபாக்கள்கிட்ட உள்ள நடைமுறை என்ன அப்படின்னா, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, தங்களுடைய தோழர்கள்ட்டெல்லாம் என்ன செய்வாங்க, கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, இஜ்லிஸு பினா நுக்மினு சாஅத்தன் அப்படின்வாங்க. வாங்க எல்லோரும் உட்காந்து 1 மணி நேரம் ஈமானை புதுப்பிச்சுக்குவோம் அப்படின்வாங்க. 1 மணி நேரம் ஈமான் கொள்வோம் அப்படின்னாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நூமின்னா என்ன அர்த்தம்? நூமின்னா என்ன அர்த்தம்? ஆமனா என்ன அர்த்தம்? ஆமனா நம்பிக்கை கொண்டார். நூமினுனா நாம் நம்பிக்கை கொள்வோம்னு அர்த்தம். நூமினு சாத்தன் 1 மணி நேரம் நம்பிக்கை கொள்வோம்னு என்ன அர்த்தம்? மிச்சம் 23 மணி நேரம் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தால் அர்த்தமா? என்ன அர்த்தம் அது? நம்ம ஈமான் சம்பந்தமாக நம்முடைய நிலை என்னன்னு பார்க்குறது. நான் நம்பிக்கையாளன் தானே,
இறை நம்பிக்கையால் இருந்தால் என்னுடைய ஈமான் சம்பந்தமாக என்னுடைய நிலை என்ன, நம்ம என்ன செய்யணும், அதை பற்றி அலசி ஆராய வேண்டி இருக்குது. நான் வேறு ஒருத்தர் வந்து சொல்ல மாட்டார் நீ மூமினா முஸ்லீமா அப்படின்னு அடுத்தவரை வந்து சொல்லுவார். அடுத்தவர் நம்மளை என்ன செய்வார், புறந்தான் பேசுவார். அப்படி தானே, நம்மளை என்ன குறை சொல்லணும் அப்படிங்கிறத அடுத்தவர் பார்ப்பார். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய ஈமானுடைய விஷயத்தில் என்னுடைய ஈமான் எப்படி இருக்குது. அப்போ சஹாபாக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட உள்ள ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, இஜ்லிசூபினா நூமினு சா, என்னோட வந்து உட்காருங்கன்னு வரும். முஆது இப்னு ஜபல், வாங்க எல்லோரும் வாங்க என்னோட உட்காருங்க, நூமினு சா, அதில் 1 மணி நேரம் ஈமானை நாம் புதுப்பித்து கொள்வோம், அதுக்கு என்ன வந்து நிலை இருக்குது அப்படிங்கிறது என்ன செய்வோம் அப்படின்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, பேசிக்குவாங்க. சரிங்களா. அடுத்த செய்தி பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்ற ஒரு நபித்தோழர், முஅத்தா போரில் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு நபித்தோழர். அவர் என்ன செய்வார், சஹாபாக்களை கூப்பிடுவார், நம்முடைய தோழர்களை கூப்பிடுவார். யக்கூலி சாஹிபிஹி, தன்னுடைய தோழர்களிடத்தில் சொல்லுவார், தால் ஹத்தா நூமினு சா, எல்லோரும் வாங்க, நாம் 1 மணி நேரம் ஈமான் கொள்வதற்காக, ஈமானை புதுப்பிப்பதற்காக எல்லோரும் வாங்க. அப்படிங்கிறப்ப மற்ற தோழர்கள் கேட்பாங்க, அவலஸ்னா மூமினின், நம்மளாம் மூமின் தானே, கேள்வி வருமா இல்லையா. வாங்க 1 மணி நேரம் நம்பிக்கை கொள்வோம் அப்படின்னா ஏங்க நம்ம என்ன முஸ்லீமாக தான் இருக்கிறோம், நம்பிக்கையாளர்களாகத்தான் இருக்குது, அதனால் 1 மணி நேரம் நம்பிக்கை கொள்வோம் அப்படின்னு சொல்லி என்னது கேள்வி வருமா இல்லையா. அந்த கேள்வியை கேட்குறாங்க. கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, இப்போ நஸ்தாது ஈமானை அதிகரித்து கொள்வோம், நம்முடைய ஈமானை அதிகரித்து கொள்வதற்கு என்ன வழி இருக்குதோ அந்த வழியை என்ன செய்வோம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க, அதற்கான ஒரு முயற்சி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. இது எல்லா சஹாபாக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பண்புகள். இத்தனைக்கும் அவங்க யாரோட இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பெரும்பாலும் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர்கள் இல்லாத நேரத்தில் கூட நம்ம என்ன செய்வோம், நம்முடைய இறை நம்பிக்கையை புதுப்பிப்பதற்கான, அதிகப்படுத்தி கொள்வதற்கான வழிகள் என்ன. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம், ஈமான் என்பது அல் ஈமானு யஸீது வ யன்குஸ், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு கற்பித்த விஷயங்கள் ஒன்று என்னன்னா, ஈமான் குறையும் கூடும். ஈமான் குறையும் கூடும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தனால அதை பற்றி ஒரு கவலை இருந்துச்சு அவங்களுக்கு. அதே கவலை எல்லாத்துக்கும் இருக்கணும்ல, நமக்கு இருக்கணுமா வேணாமா, அவங்களோட முடிய போகிறது இல்லையே. நானும் அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டவன் தான், நானும் இறை நம்பிக்கையாளன் தான். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என்ன செய்கிறேன், என்னை பார்த்து யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படிங்கிறப்ப நான் தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். அப்படி ஃபீல் பண்ணக்கூடிய நான் என்னுடைய ஈமானை பற்றி பார்க்கணும், என்னுடைய ஈமானை பற்றி நான் என்ன செய்ய யோசிக்கணும். இப்போ யதார்த்தமாக இப்போ வந்து என்னுடைய ஈமான் கூடுதா குறையுதா அப்படின்னு சொல்லி ஒரு காமனாக பொதுவாக நம்ம எப்படி அதை வந்து அடையாளப்படுத்தணும். சரி, ஈமான் குறைவதற்கான ஒரு அடையாளம் என்ன? ஒன்று வேற, ஈமான் குறைவதற்கான, என்னுடைய ஈமான் வந்து குறைந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு உணர்த்துதல், ஒரு அடையாளம் என்ன இருக்கும் நம்மள்ட்ட? உலகப்பற்று அதிகமாக இருக்குது. 2 அதான் ஒன்று பற்றி சொல்லுங்க. அடுத்து வேறு, அதான் உலகப்பற்றுன்னு சொல்லிட்டார். வேறு இபாதத்துகள். இது எல்லாத்தையும் விட முக்கியம் என்னென்னா, பாவத்தின் பக்கம் நாட்டம் யாருக்கு அதிகமாக வருதோ, பாவம் இருக்கா இல்லையா, குற்றங்கள் சின்னதோ பெருசோ, அதை செய்யும்போது அது சம்பந்தமான ஒரு கவலைகள் பெருசாக இல்லாமல் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையும் ஒரு எண்ண ஓட்டம் வருதா இல்லையா. அப்படி எங்கே வருதோ அங்கே நம்ம முதல்ல உஷாராக வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்முடைய ஈமான் என்ன செய்யுது, குறைஞ்சிட்ருக்குது. என்னுடைய ஈமான் குறைந்து கொண்டு இருக்குது. அது குறைந்து கொண்டு இருப்பதற்கான காரணங்களில் மிக முக்கியமானது ஒன்று என்ன, இர்த்திகாபுல் மஆசி அப்படிங்கிறாங்க. பாவத்தை அதிகமாக செய்தல், பாவத்தின் பக்கம் கவனம் கொள்ளுதல், அந்த குற்றங்களுடைய விஷயத்தில் வந்து பெரிய அதை வந்து ஒரு குற்றமாகவே பார்ப்பதில்லை. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யபீஉ தீனஹு பிஅரதி துன்யானாங்க, மனுஷன் மார்க்கத்தை உலகத்திற்காக விற்று விடுவான் அப்படின்னாங்க. மனிதன் மார்க்கத்தை என்ன செய்வான் அப்படின்னா உலகத்திற்காக விற்றுருவான்.
அப்படின்னா அவனுக்கு அந்த உலகத்தினுடைய பாவங்கள், குற்றங்கள், தவறுகள் அதில் என்ன செய்யும் அப்படின்னா அதிகமான நாட்டம் ஏற்படும் பொழுது அவனுடைய ஈமான் என்ன செஞ்சிடும், குறைந்து கொண்டே வந்துடும். அவனுடைய ஈமான் குறைய ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போது ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய ஈமான் கூடுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அத்தாஅத், கட்டுப்படுதல். இத்தாஅத் தான் மிக முக்கியமானது. நீங்கள் குர்ஆனில் பாருங்கள், பல்வேறு இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டுப்படுதலை பற்றி சொல்லுவான். மார்க்கம்னாவே என்னது தான், கட்டுப்படுதல் தான். மார்க்கம் அப்படின்னு சொன்னால் கட்டுப்படுதல் தான். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் மார்க்கம். புரியுதுங்களா? கட்டுப்பாடு இல்லாதது இல்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கிறேன், அவங்க சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன், எனக்கு பிடிச்சதில் கட்டுப்படுவேன். நுமினு பிபாதின் வ நக்ஃபுரு பிபாத், அதல்ல இஸ்லாம். நாங்கள் சிலதை ஏற்றுக்கொள்வோம், சிலதை புறக்கணிப்போம் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னது, மார்க்கம் இல்லை. அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் சமிஅனா வ அத்தானா தான். நாங்கள் கேட்டோம், கட்டுப்பட்டோம் தான். நாம் கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கணும். தாஅத்தான் முக்கியமானது. ஏன்னா அந்த கட்டுப்படுதல் என்னைக்கு வருதோ அதில் எல்லாமே வந்துடும். ஒரு மனுஷன் கட்டுப்படுறான், அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். திருமறை குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், அல்லாஹ் அவங்களுக்கு நீதத்தை கொண்டு கட்டளையிடுகின்றான். வல் இஹ்சான், நல்ல அடிப்படையில் நல்லறங்களோடு நல்லது செய்து நல்ல நிலையில் நீ வாழ வேண்டும். உனக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உனக்கு நெருங்கியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவ வேண்டும். இது கட்டுப்படணுமா, கட்டுப்படக்கூடாதா? அதான் தாஅத். அப்புறம் இன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான தீய எந்த விஷயங்களை விட்டு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தடுத்துக்கணும். அதை தடுத்துக்கிட்டால் தான் நான் என்ன செஞ்சேன், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவனாக ஆகிறேன். என்னைக்கு ஒரு மனிதன் கட்டுப்படக்கூடியவனாக வரானோ அப்போ தான் அவனுடைய ஈமான் என்ன செய்யும், அதிகரிக்கும். அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் முற்படுத்தி ஒரு விஷயம் சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஒமன் அத்தானி தஹ்ரல் ஜன்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எவர் எனக்கு கட்டுப்படுகின்றாரோ அவர் சொர்க்கம் செல்வார். ஒமன் அசானி ஃபக்கத அபா, எவன் எனக்கு மாற செய்கின்றானோ அவன் என்னை புறக்கணித்தவனாகிறான். அப்போ அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுதல், இத்தாஅத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா, அதுதான் என்னுடைய ஈமானை அதிகரிக்கும். ஒரு காரியத்தை செய்வேன் அல்லது செய்ய போவேன், அந்த இடத்துல எனக்கு ஒரு உபதேசம் செய்யப்படும், இது அல்லாஹுடைய தூதர் தடுத்துருக்குறாங்க, உடனே அதை விட்டு நான் விலகிடுவேன். அதுதான் இத்தாஅத். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க ஒரு செய்தியை பற்றி. அடிக்கடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, முந்திய சமூகத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் நினைவுபடுத்துவாங்க. பனு இஸ்ரவேலருடைய காலத்தில், அதுக்கு முந்தைய நபிமார்களுடைய காலத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சோ அதெல்லாம் நினைவுபடுத்தி அதை ஒரு செய்தியாகவே சொல்லுவாங்க. உட்கார வச்சு, சஹாபாக்களை உட்கார வச்சு ஒரு வரலாற்று செய்தியை அப்படியே அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதை சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அதன் மூலமாக இவருடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். ஈமான் அதிகரிப்பதற்கான நிலைகள் என்ன அப்படிங்கிறத இங்கே போதிக்கப்படும். அப்படி தான் ஒருத்தர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பற்றி சொல்கிறாங்க. ஒரு பெண் மீது ஆசை கொண்ட ஒரு மனிதர், அவர்கிட்ட இத்தகில்லா, அல்லாவை பயந்துக்கோ அப்படின்னோடனே அந்த இடத்தில் அவர் அந்த தவறுலேருந்து விலகினார். அதுதான் அவருடைய கட்டுப்படுதல், அதுதான் அவருடைய இத்தாஅத். அல்லான்னு சொன்ன உடனே கட்டுப்படுறாரா இல்லையா? அப்போ அதுதான் ஒரு மனிதனுடைய ஈமானை அதிகரிப்பதற்கான முதல் அடிப்படை. இத்தாஅத் இல்லை, கட்டுப்படுதல் இல்லைன்னா ஈமான் அதிகரிக்கவே செய்யாது. அதனால தான் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சொல்கிறான், வமை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌசன் அதீமா அப்படிங்கிற. ஒவ்வொரு ஜும்மாவுடைய உரைகளிலும் ஓதப்படக்கூடிய 3 வசனங்களில் ஒன்று. வமை யுத்திஇல்லாஹ வ ரசூல், எவர் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுறாரோ ஃபக்கத் ஃபாஸ ஃபௌசன் அதீமா, அவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார். கட்டுப்படுதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, யோசனை இல்லாமல் கட்டுப்படுறது. எந்த யோசனை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கட்டுப்படுதல் அப்படிங்கிறப்ப இது அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ் சொல்லியிருக்கானா, சரி நான் இதை பற்றி ஆனால் ஒரு ஆய்வு பண்ணுறேன், அதுக்கு பிறகு அதை பற்றி யோசிக்கிறேன், அது இல்லை. அல்லாஹ் சொல்லியிருக்கானா அவ்வளோதான், நான் என்ன செய்யணும், அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதுதான் இத்தாஅத்.
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்களா, நான் செஞ்சாகணும், அவ்வளோதான். அதை தாண்டி நான் என்ன செய்யக்கூடாதுன்னா, என்னிடத்தில் அடுத்த நொடி அதை பற்றியான யோசனை வரக்கூடாது. அப்படி யோசனை வந்துச்சுன்னா என்னுடைய ஈமான் பலவீனம் அடைஞ்சிடும். நான் பலவீனத்தின் பக்கம் பயணிக்க ஆரம்பிச்சிடும். என்னுடைய ஈமான் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ என்னிடத்தில் இருக்க வேண்டியது கட்டுப்படுதல். அதனால தான் அல்லாஹு தஆலா அந்த இத்தாஅத்துக்குன்னு சொல்லி ஒரு உயர்ந்த அந்தஸ்தை வைக்கிறான். நீங்கள் பாருங்கள், குர்ஆனில் எங்கெல்லாம் வந்து கட்டுப்படுதலை பற்றி போதிக்கிறானோ அங்கெல்லாம் அவ்வளோ செய்திகளை சொல்லுவான். ஒரு இடத்துல சொல்லுவான், வமன் யுத்திஇர் ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ். எவர் அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர் ஆவார். அதே தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லுவான், வமன் யுத்திஇல்லாஹ வர் ரசூல் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம். எவர்கள் அல்லாஹ்வுக்கும் உடைய தூதருக்கும் கட்டுப்படுறாங்களோ அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்டவர்களோடு அவங்க இருப்பாங்க. எங்கே? சொர்க்கத்தில். அப்போ வந்து பாருங்கள், ஏன்னா அவன்கிட்ட கட்டுப்படுதல் வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே சரியாக. அப்போ அந்த கட்டுப்படுதல் தான் என்னது? முதல் விஷயம். ஈமான்னா என்னது? கட்டுப்படுதல் தான். ஈமான் அப்படிங்கிற விஷயத்தில், இஸ்லாம்ங்கிற விஷயத்தில் என்னவெல்லாம் அடங்குது? கட்டுப்படுதல் தான் முதலாவது அடங்கும். அப்போ அந்த ஒரு அடிப்படை என்கிட்ட நம்மள்கிட்ட இருக்குதா? எல்லா விஷயங்கள்லையும் வந்து நாம் வந்து கட்டுப்படுறோமா? எந்த விதமான யோசனையும் இல்லாமல் கட்டுப்படணும். மார்க்கம்னு அதுதான். மார்க்கம்ங்கிற விஷயத்தில் உனக்கு யோசனையோ சிந்தனையோ சுய சிந்தனையோ வரக்கூடாது. இதில் இப்படி இரு அப்படின்னா அப்படி இருந்துடணும். இல்லை நான் இருக்க மாட்டேன், அல்லா ரசூல் சொல்கிறதெல்லாம் தாண்டி நான் எனக்குன்னு ஒரு யோசனை இருக்குது அப்படின்னா உண்ட கட்டுப்பாடு இல்லை. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், அஃபரைத்த மன் இத்தகத இலாஹஹு ஹவாங்கிறான். எவர் தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டவர்களை நீங்கள் பார்க்கலையா? மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டவரை நீங்கள் பார்க்கலையான்னு அல்லாஹ் கேட்குறான். ஏன்னா அவனுக்கு வந்து இத்தாஅத்துங்கிறது எங்கே இல்லை? அல்லாஹ் ரசூல் மேலே இல்லை. அதனால தான். அப்போ ஒரு மனிதன் அவருடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அவர்கிட்ட வந்து கட்டுப்பாடு இருக்க வேண்டும். ரெண்டாவதாக என்ன இருக்கணும் அப்படின்னா, நற்செயல்கள் இருக்கணும். நல்ல செயல் தான் ஒரு மனிதனுடைய ஈமானை அதிகரிக்கும். குர்ஆனில் பாருங்கள், ஆயிரத்துக்கு மேற்பட்ட உபதேசங்களில் வந்து ஈமானும் நற்செயல்களையும் சேர்த்து 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 அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்பான். வல்லதீன ஆமனோ இன்னல்லதீன ஆமனோ இப்படிங்கிற மாதிரியான ஏராளமான நீங்கள் வசனங்களை பார்க்கலாம். எல்லா வசனங்கள்லேயும் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஈமானுக்கு அடுத்து கட்டுப்படுதலுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் நற்செயல்கள் தான். ஒரு மனிதனுடைய நற்செயல், அவன் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் என்ன செய்யும் அப்படின்னா அவனுடைய ஈமானை அதிகரிச்சுக்கிட்டே போகும். நீங்கள் வந்து நற்செயல்களை வந்து குறைச்சிக்கங்களேன். நீங்கள் செய்கிற நல்ல செயல்களை நீங்கள் குறைச்சிட்டு பாருங்கள். நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய நற்செயல்கள் இருக்கும்ல, அதை ஒரு நாள் விடுங்க, 2 நாள் விடுங்க, 3 நாள் விடுங்க. நானாவது நாள் உங்களை அப்படியே திசை திருப்பி வேறு பக்கம் கொண்டு போய் வேறு பக்கம் கண்டிப்பாக கொண்டு போகும். நீங்களே நம்மளே யோசித்து பார்க்குறேன். நான் அன்றாடமாக என்கிட்ட இருக்கக்கூடிய நற்செயலை நான் தவறுதலாக ஒரு நாள் விட்றேன், அடுத்த நாள் வந்து பொடுபோக்காக விட்றேன், 3ஆவது நாள் வேணும்னே விடுவேன், 4ஆவது நாள் அதை பற்றியான கவனமே எனக்கு வராது. அப்போ இந்த நற்செயல்கள் இல்லை அப்படின்னா அங்கே என்ன ஆகுது? என்னுடைய ஈமான் என்ன ஆகுது? இப்போ நம்ம பேட்டரியெல்லாம் குறைஞ்சிருச்சு போல இருக்குது. சரியா? அப்போ நம்ம ஈமான் என்ன செய்யும் அப்படின்னா குறைஞ்சிடும். அப்படி என்ன செய்யும்? அப்படியே வந்துடும். அது ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. பள்ளியோடு தொடர்பில்லாதவர்களாக மக்கள் ஆகிறத வந்து அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பவே மாட்டாங்க. யாராவது வரலையா, ஒரு நாள் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க, 3 நாள் பார்ப்பாங்க, 4ஆவது நாள் எங்கேன்னு கேட்க ஆரம்பிச்சிடும். ஏன் வரலன்னு கேட்க ஆரம்பிச்சிடும். அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சிடும். அன்றைக்கெல்லாம் வந்து ஒருத்தர் பள்ளிக்கு வரலை அப்படின்னா அவர் பயணத்தில் இருப்பார், உடல்நிலை சரியில்லாமல் இருப்பார். அந்த அளவுக்கான ஒரு சூழல்கள் தான் அந்த சமூகத்தில் உருவாக்கப்பட்டது. அப்போ என்கிட்ட வந்து நற்செயல்கள் வந்து என்னிடத்தில் குறையும் போது என்னுடைய ஈமான் குறைஞ்சிடும். அதை வந்து நம்ம வந்து பலரும் பல நேரங்களில் வந்து ஃபீல் பண்ணிடலாம். தொடர்ந்து நற்செயல்கள் செய்யும்போது பாருங்களேன்,
நம்ம தொடர்ச்சியாக நற்செயல்கள் செய்யும்போது அந்த நல்ல செயல்கள் மீது ஆர்வங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கும். இன்னும் செய்யணும், இன்னும் செய்யணும், இது செஞ்சிட்டோம், அடுத்தது செய்யணும் அப்படிங்கிற ஆர்வங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் பெரிய ஒரு உதாரணம் பாருங்களேன். நம்ம எல்லா காலங்களை விட அதிகமாக நல்ல செயல் செய்யக்கூடியது ரமதானுடைய காலங்கள் தான். அதில் பாருங்கள், நான் மெனக்கெட்டு செய்யாத பல நல்ல செயலை நான் செய்வேன். ஏன்னா அதுக்கு முக்கியமான காரியம் சைத்தான் நம்மளோட இல்லை, அதுதான் முக்கியமான காரணம். அதனால தான் எனக்கு நல்ல செயல் மீது ஆர்வமே அதுக்கு தான் வருது. இப்போ நற்செயல்கள் மீது ஆர்வம் வராததுக்கு காரணமும் அதுதான். ஃபஜ்ருக்கு நான் எந்திரிக்கிறேன், ஒரு சீக்கிரம் எந்திரிச்சு தொழுகைக்கு வரணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தடுக்கிறதுக்குன்னே உட்காந்துருக்கான்ல. என் பெட்டரியில் முடிச்ச போட்டுட்டு உட்காந்துருக்கிறான். அல்லது பாங்கு சொன்னால் காதில் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக சிறுநீர் கழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் சைத்தான் செய்கிறனால தான் என்னுடைய அமல்களை நான் விரைவாக செய்வதற்கு ஒரு தடை வருது. நான் செஞ்சிடுறேன், ஆனால் விரைவாக செய்வதற்கு ஒரு தடை வருது. ஆனால் அன்றைய காலகட்டங்களில் எனக்கு அந்த தடை இல்லாதனால நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு செயலை தொட்டு அடுத்த செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நோன்பு வைக்கிறேன், நான் தொழுகிறேன், தர்மம் செய்கிறேன், குரான் ஓதுறேன், வேறு நல்லறங்கள் என்னவெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து போடும்போது ஒவ்வொரு விஷயமும் என்ன செய்யுது, எனக்கு என்னுடைய ஈமான் அதிகரிச்சுட்டே இருக்குது. அடுத்து என்னன்னு தோணுதா இல்லையா? அப்போ நற்செயல்களால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் ஈமான் அதிகரிக்கும். அதனால தான் இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா. குர்ஆன் அல்லாஹ் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுறான். எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்களாக இருக்கிறாங்க. ஜன்னாத்தில் ஃபிர்தௌஸி நுஸுலா, ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்ன செய்வாங்க, நுழையக்கூடியவர்களாக இருப்பாங்க. தஜ்ரீமின் தஹ்தில் அன்ஹார், அவர்களுக்கு கீழே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். இப்படின்னு அல்லாஹு தஆலா எல்லா இடங்கள்லையும் ஈமான் அமிலு சாலிஹாத் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்போ நற்செயல்கள், அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடம்புல 360 ஜாயிண்ட் இருக்குது. நம்ம உடம்புல எத்தனை ஜாயிண்ட் இருக்குது? 360 ஜாயிண்ட் இருக்குது. ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நீ நல்ல செயல் செய்யுங்கிறாங்க. ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நீ என்ன செய்ய, நல்ல செயலை செய்ய. அப்படி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒன்றால் என்ன செய்ய முடியும், சூரியன் உதித்ததிலிருந்து குல்லி யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸ், சூரியன் உதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய அப்படின்னா உன்னுடைய ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குமாக நன்மையை நீ என்ன செய்ய அப்படின்னா. ரொம்ப பெருசாக சொல்லலை. உன் வீட்டில் தண்ணி இருக்கா, பக்கத்தில் உள்ளவனுக்கு ஒரு வாளி தண்ணி தேவைப்பட்டால் அதை கொடு, அது நல்ல செயல் அப்படின்னு. ஒரு வாளி தண்ணி பெரிய எனக்கு நஷ்டம் வர போகிறதில்ல, அதை நான் கேர் பண்ணாமல் எடுத்து கொடுத்துருவேன். ஆனால் அதை நன்மையை நாடு எடுத்து கொடுத்த அப்படின்னா அது உனக்கு சதக்கா. பார்க்குற எப்போதும் சிரிக்கும்போது உங்கள் மனசில் இவர் என்னை போல அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு இறை நம்பிக்கையாளர் அப்படின்னு அதில் உனக்கு சதக்கா இருக்குங்கிறாங்க. இப்போ இப்படியெல்லாம் நான் யோசிக்கும் போது இது நற்செயலாக எனக்கு மாறிக்கொண்டே இருக்குது. அப்போ இது மாதிரியான சின்ன சின்ன செயல்களில் நான் என்ன செய்வேன் அப்படின்னா ஆர்வப்படக்கூடியவனாக மாறும்போது என்னுடைய ஈமான் அடுத்தடுத்து என்னை அப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டே போகும். இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஜாயின் பண்ணிக்கிட்டே போயிடுவோம். அப்போ அது என்ன செய்யுது அப்படின்னா என்னுடைய ஈமானை அதிகரிக்குது. அப்போ இதாஅத்திற்கு பிறகு, கட்டுப்படுதலுக்கு பிறகு ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவரிடத்தில் இருப்பது நற்செயல்கள் இருக்க வேண்டும். அந்த நல்ல செயல்கள் என்ன செய்யும் அப்படின்னா அவரை என்ன செய்யும் அப்படின்னா அவருடைய ஈமானை அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. மூன்றாவது, ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும். அத்துஆ ரொம்ப முக்கியம். பிரார்த்தனையே செய்யணுங்கிறாங்க. நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், ஈமான் அதிகரிப்பதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க, ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் வலியுறுத்துகின்றது. ஃபஜத்திது ஈமானன், உங்களுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு எது அதிகமாக தேவைப்படுது? பிரார்த்தனை தேவைப்படுது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்க, அவங்க பிரார்த்தனையில் கேட்பாங்க, அல்லாஹும்ம ஜித்னி ஈமானன் வ யகீனன் வ ஃபிக்ஹன் கேட்பாங்க. 3 விஷயம் கேட்பாங்க. அல்லாஹும்ம ஜித்னி ஈமானன், யா அல்லாஹ் என்னுடைய ஈமானை என்ன செய்ய அதிகரிப்பாயாக. வ யகீனன், என்னுடைய உறுதியை, உறுதி இருக்குல்ல,
அது ஈமானில் மிக முக்கியமான அம்சம். குல் ஆமன்து பில்லா சும்மஸ்தகீம் அப்படின்னாங்க. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன்னு சொல்லு, பிறகு என்ன செய்யறதில்ல உறுதியாக இரு அப்படின்னாங்க. ஒருத்தர் வந்து கேட்குறார், குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன் அஹதன் பகைரக். இஸ்லாத்தை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், உங்களை தவிர யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. ஐயோ இப்படி ஒருத்தர் கேட்டார், புதுசாக ஏதாவது சொல்லுவோம் கிடையாது. புதுசாக சொல்லணுங்கிறதெல்லாம் இல்லை. மார்க்கத்தில் என்ன செய்யக்கூடாது, புதுசாக சொல்லணும். நம்மள்கிட்ட சில பேர் இருப்பாங்க, புதுசாக ஒன்றுமே பேசலையே, பழசத்தானே பேசிடுவோம். அவ்வளோ நான் வகையாக வரப்போகுது புதுசாக பேசுகிறதுக்கு. பேசுகிற நடை வேறையாக இருக்கலாம், துணி வேறையாக இருக்கலாம், அதுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் வேறையாக இருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறது என்ன செய்ய முடியும், அதிகபட்சமாக குரான்லேயே ஹதீஸ்லேருந்து தான் சொல்ல முடியும். என்னங்க என்ன பயன் பண்ணார் புதுசாக ஒன்றுமே இல்லைங்க. சரி இதான் பயனுள்ளதாக இருந்துச்சா, புதுசாக ஒன்றும் இல்லைங்க. அவருக்கு யோசனை என்ன, புதுசாக ஏதாவது சொல்ல போகிறாரா, இல்லை பழசையே சொல்லுவாரா, என்ன அதே தக்குவா பற்றி பேச புதுசாக ஏதாவது பேச போகிறாரு அப்படின்வாங்க. என்னமோ தக்குவா இவர் தலையிலேருந்து கால் வரைக்கும் தலையில் வரைஞ்சி அப்படியே கால் வரைக்கும் ஓடுற மாதிரி அதே தக்குவாவை பற்றி தான் பேசினார். என்னத்தை பேசினார்? ஒரு சில இடத்துல என்னப்பா அரைச்சமாகவே அரைச்சிட்டு போயிட்டாருங்க, அவ்வளோதான். புதுசாக என்ன அரைக்கவா முடியும், இருக்கிறது தானே அவர் சொல்ல முடியும், அவ்வளோதான். அப்போ நம்ம சிந்தனை வந்து என்ன மாதிரியாக இருக்குது அப்படின்னா, இப்படி தான் என்ன செய்து போகும். அப்போ என்ன இருக்கோ அதை தான் சொல்ல முடியும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்களுக்கு பின்னால் நான் யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிறப்ப, அதுக்கு முன்னால் இஸ்திகாமத்தை பற்றி எந்த வசனமும் இல்லையா, எந்த ஹதீஸும் இல்லையா? இது அடிப்படை, அவ்வளோதான். ஆமன்து பில்லான்னு சொன்னால் உன்ட்ட அடுத்து என்ன இருக்கணும், உறுதி இருக்கணும். அதில் அதுதான் உனக்கு தேவை எப்போதுமே. அப்போ அந்த அடிப்படையில் சொல்கிறாங்க, துவா கேட்குறாங்க, அல்லாஹும்ம ஸித்னி ஈமானன், ஈமான அதிகரிப்பாயாக, வ யகீனன், என்னுடைய ஈமானிய உறுதி அதிகரிப்பாயாக, வ ஃபிக்ஹன், என்னுடைய மார்க்கத்தினுடைய அறிவையும் அதிகரிப்பாயாக. அது வேணும்ல, அது நமக்கு தேவை. அது இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, எதையுமே நான் என்ன செய்ய முடியாது, என்னுடைய ஈமானை கூட பாதுகாக்க முடியாது. எனக்கு எப்படி இஸ்திகாமத்தாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும்னு கூட என்னது எனக்கு தெரியாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நான் பிரார்த்தனை செய்ய ஃபஸ்அலுல்லாஹ ஐ யுஜத்தித ஈமானக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபஸ்அலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், ஐ யுஜத்தித ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை அதிகரிப்பதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, இது சொன்னதற்காக சஹாபாக்கள் அதிகமாக என்ன செய்வாங்க அப்படின்னா, தங்களுடைய ஈமானை அதிகரிப்பதற்கு என்ன செய்வாங்க அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இங்கே உட்காந்துறது கூட இது ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் உட்காரோன்னா கூட இது நம்முடைய ஈமான் என்னது அதிகரிப்பதற்கான ஒரு வழி தான். எங்கேயோ ஒரு இடத்துல உட்காரோம், ஏதாவது ஒரு செய்தி எனக்கு கிடைக்கும், ஆஹா நான் இதை தவற விட்டுட்டேனே, அல்லது இது எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள். அதுதான் நம்முடைய ஈமானுடைய அதிகரிப்புக்கான அடையாளம். அடையாளம் வந்துருச்சு, அதோடு முடிச்சுட்டு போனாலும் இல்லை, அந்த அடையாளத்தை என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும். அப்போ மிக முக்கியமான காரியங்கள் ஈமானுடைய விஷயங்களில், என்னுடைய ஈமான் அதிகரிப்பதற்கான மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, என்னிடத்தில் வந்து கட்டுப்படுதல் என்பது இருக்கணும், நல்ல அமல்கள் இருக்கணும், அதே நேரத்தில் மூன்றாவதாக பிரார்த்தனை இருக்கணும். இது மூணும் என்னது மிக மிக அவசியமான ஒன்று. அதே போல் என்னிடத்தில் இருக்கக்கூடாதது என்ன அப்படின்னா, பாவங்கள் இருக்கக்கூடாது. பாவங்களின் பக்கம் அதிகமான கவனங்கள் நம்மிடத்தில் போகும்போது நம்முடைய ஈமான் வந்து குறைந்து விடும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. எல்லாம் அல்லாஹ் நாம் அவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய ஈமான் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ அதில் கவனம் செலுத்தக்கூடிய நல்ல மக்களாக எல்லாம் அல்லாஹ் உங்களையும் என்னையுமாக்கி அல்புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.